தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. வரலாறு காணாத வெற்றியை தேடி தாருங்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அபினேஷ், முதலமைச்சர் என்னென்ன குறிப்பிட்டுள்ளார், விவரங்களை பதிவு பண்ணலாம். நாளை மறுதினம் தமிழ்நாடு உட்பட புதுச்சேரிக்கு 40 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இதில் இந்த நிலையில திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக உங்களின் ஒருவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற உரிமையோடு கேட்பதாகவும், நீதியின் பக்கம் நின்று இந்திய கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றியை தேடி தாருங்கள் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய நாட்டின் 2வது விடுதலை போர் என்று அழைக்கப்படுகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாடு, புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஜனநாயகத்தையும் மக்களாட்சியும் மாண்புகளையும் மதிக்கின்ற இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு போற்றி இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்கின்ற ஒரு புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்வதாக அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 10 ஆண்டு கால இருள் சூழ்ந்த ஆட்சியை அகற்றி புதிய இந்தியாவுக்கான விடியலுக்கான அச்சாரம் இடும் நாள் ஏப்ரல் 19 என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு தொடர்ந்து விடக்கூடாது என்பது முடிவெடுப்பதற்கான தேர்தல் இது. குஜராத் மாடல் வளர்ச்சியின் நாயகன் என்று முகமூடிகளுடன் இதுவரை தேர்தல் இது வளர்ச்சியின் நாயகன் என்பது பொய்யானது என்பது தெரிந்துவிட்டது. மக்கள் தெளிந்து விட்டார்கள். இப்போதாவது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தி பல்லாயிரம் கோடி பணத்தை பாஜக குவித்திருப்பதை தேர்தல் பத்திர ஊழல் அம்பலமாகிவிட்டது. எனவே சுயநல அரசியலுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிரதமர் மோடி நாசப்படுத்தி விட்டார் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கருப்பு பணத்தை மீட்பது, ஊழலற்ற ஆட்சியை தருவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, தொழில் வளர்ச்சியை பெருக்குவது, வறுமையை ஒழித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்தி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவது என்பது எல்லா தளங்களிலும் படுதோல்வியை மோடி அரசு சந்தித்திருக்கிறது எனவும் தன்னுடைய கடிதத்தில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். அம்பேத்கர் இயற்றி அளித்த அரசியலமைப்பு சட்டம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பதவியில் இருந்தாலும் கைது செய்து சிறையில் அடைக்கும் கொடுமைகளும், ஆளுநர்களை வைத்து போட்டி அரசாங்கம் நடத்தியும் மோடி அரசு ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி வருகிறது. வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம், சட்ட மசோதாக்களுக்கு அனுமதி, அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது, துணைவேந்தர்களை நியமனம் செய்வது போன்ற அன்றாட இயல்பான நிர்வாக நடைமுறைகளுக்கு கூட உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு மாநிலங்களுக்கும் நிர்பந்தம் தருகிற கொடுங்கோல் ஆட்சியாக மோடி தலைமையிலான ஆட்சி இருப்பதாய் நாட்டு மக்கள் அறிவார்கள். எனவே இந்தியா போன்ற மகத்தான மாபெரும் ஜனநாயக நாட்டில் பிரதமராக தனது கடமையில் நரேந்திர மோடி தோற்றுவிட்டார். அவர் அந்த நாற்காலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை நாடு தாங்காது. நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு தேர்தல் முறையே இல்லாமல் போய்விடும். சர்வாதிகார அதிபர் ஆட்சி முறை கொண்டு நாடாக RSS பாஜக. நன்றி அபினேஷ்.